ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம லஞ்சு செய்ய போகிறேன். ஒரு நாள் டிஃபன் செய்கிறது, ஒரு நாள் லஞ்சு செய்கிறது, ஒரு நாள் டின்னர் செய்கிறது, அந்த மாதிரி ஒன்றா போடலாம் நான் வீடியோ. ஏன்னா இப்போ எனக்கு இருக்கிற டைமில் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் போட்டு செஞ்சுட்டு எப்படி செய்கிறேன் என்னான்றதையும் நம்ம சுவையாக எப்படி இருக்கும் அப்படின்ற முறையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. அதனால் இப்போ சமையல் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை, ரசம், சாப்பாடு. இன்றைக்கி இதை செஞ்சுட்டு கொஞ்சம் வேலையாக கிளம்ப போகிறேன். அதனால் இப்போ நம்ம இந்த சமையலை முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சுவை பார்ப்போம். இந்த கத்தி நான் அமேசானில் வாங்கினேன். அதே மாதிரி இந்த இதில் தான் நிஞ்சால தான் இது எல்லாத்தையும் போட்டு மேஷ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வரணும். சிக்கன்னு ரைஸ்க்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு கிரேவி மாதிரி வரணும். அதனால நான் நிஞ்சால போட்டோம்னா அந்த மாதிரி வரும், கிரேவி மாதிரி செய்யலாம். நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துருவோம். நான் கட்சியில் இருக்கேன், நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது என்ன பொறுப்புன்னா அக்ரி மாவட்டம். நான் சாரோட கமல் சாரோட நம்ம கிராம சபைக்கெல்லாம் போயிருக்கோம். கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் இருக்கோம். கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே நாங்கள் கூட இருக்கோம். ஆரம்பித்த வருஷம் அந்த மாதிரி இப்போ 7வது வருஷம் நடந்துட்டுருக்கு. நான் அதில் மாவட்ட அக்ரி மாவட்டமாக இருக்கேன். நான் கிராம சபையெல்லாம் கமல் சார் கூட போயிருக்கோம். நாங்கள் தான் இந்த கிராம சபைக்கெல்லாம் போகிறது வர்றது, கூட இருந்து சார் கூட இருந்து போகிறது வர்றதெல்லாம் டீம் நாங்கள் தான். அதனால் அதை நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பொறுப்பில் இருக்கேன்னு மொட்டையாக சொல்லி விட்டுட்டேன். அது என்ன பொறுப்பு எதுன்றது இப்போ சொல்லிட்டேன் நான். வாங்க இன்றைக்கி என்ன சமையல்ன்றது பார்ப்போம். வாஷ் பண்ணிட்டு இதில் போட்டுருவோம். இதுலேயே தக்காளியும் போட்டுருவோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டுருவோம் இதில். இது டொமேட்டோ தக்காளி அப்படின்ட்டு ரொம்ப குட்டி குட்டியாக இப்படி தான் வந்திருக்கு. டொமேட்டோ தக்காளி இப்படி தான் வந்திருக்கு சைஸ் இந்த வாட்டி. நம்ம செடியிலையும் தக்காளி ஒரு 5 செடிக்கிட்ட வச்சுருக்கேன். தக்காளி செடி இப்போ இனிமேல் சீசன் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. தக்காளி நானும் வச்சுருக்கேன், ஒரு 5 செடி வச்சுருக்கேன். கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரி காய்கறியும் வச்சுருக்கேன் நான். என்ன அது தெரியல, ஃபுல்லாகிடுச்சு. கறி முடிஞ்சிருச்சு. சிக்கன் நல்லா சமைச்சு நல்லா வெந்துருச்சு. கருவேப்பிலை போட்டு இது கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். சிக்கன்னு ஃபுல்லாக தயாராகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுத்தது சாதம் இன்னும் வேகலை, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வேகலை இன்னும். வெந்தவுடனே சாதம் வடிச்சிட்டு நம்ம சமையலை முடிச்சிடலாம். கறி தயாராகிடுச்சு, ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. கறி நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இந்த தொக்கு சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சிக்கலாம், நம்ம தொட்டுக்கிறதுக்கும் தொட்டு சாப்பிடலாம். சிக்கன் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் ஃபுல்லாக வேகலை. வெந்து முடித்த உடனே சாதம் வடிச்சிட்டு ரசம் வச்சு நம்ம சமையலை ஃபுல்ஃபில் பண்ணுறோம். சாதம் வடித்த உடனே நான் உங்களுக்கு பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன். இதுதான் நம்ம இன்றைக்கி லஞ்சு இதுதான். இன்றைக்கி சிக்கன் கிரேவி போல் சிக்கன் வறுத்துட்டு ரசம்,
சாப்பாடு. இதுதான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். இதில் இந்த தொக்கு போட்டு, இது பாருங்கள், தொக்கு போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் சிக்கன் எடுத்து இதில் வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா எனக்கு இது மாதிரி தொக்கு சாதம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதுதான் எப்போவுமே தொக்கை வர ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய செய்வேன். ஏன்னா குழம்பு தனியாக செய்யலைனா கூட சிம்பிளாக இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுட்டு அதில் இருக்க சிக்கனும் தொட்டுக்கலாம், தொக்கை போட்டு பசங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இன் ஆல் தமிழச்சி வீடியோக்கு இந்த சமையலும் சாப்பிட்ற சுவை பார்க்கலாம் வாங்க. பாய்.